நாய்னா எல்லாருக்குமே பிரியந்தாங்க. ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. நாய்க்குட்டிய வீட்டிலேயே வச்சு வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப பிரியமா இருப்பாங்க. எனக்கும் நாய் ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்துட்டு, இப்ப வந்து தெரு நாய்ங்கள தான் வந்து எல்லாரும் குறை சொல்லிட்டு இருக்காங்க. வீட்ல வளர்க்குற நாய வந்து யாரும் எதுவும் சொல்லல. தெரு நாய்ங்களுக்கு வளர்ப்பு அத வந்து கவனிக்க ஆள் இல்லாதனால, கண்டதையும் தின்னுட்டு, எல்லாரையும் வெறி புடிச்சு கடிக்குது. ஆடுங்களெல்லாம் கடிக்குது. எல்லாமே 5 அறிவு படைச்ச ஜீவன் எல்லாமே பாசக்காரது தான். வந்து இந்த மாரி நாய் பண்ணை வந்து பெருசா நெறைய உருவாயிட்டுன்னு வச்சுங்களேன், அதோட பாதிப்பு அதிகமா தான் இருக்கும். அதனால ஒரு அளவுக்கு தான் அது இது பண்ண முடியும். இது எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு என் வீட்டு ஆட்டையே ஒரு 4, 5 ஆட்ட கடிச்சு கொன்னுட்டு, வயல்ல நெறைய தெருவுல உள்ள ஆடுங்களையும் கொன்னுட்டு, அதுக்கு வந்து நெறைய வியாதியும் வருது. தோலெல்லாம் உறிஞ்சி போயி, ரொம்ப மோசமான நிலையிலயும் இருக்கு. இப்ப வந்து நாய்க்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பேர் பேசுறீங்கல்ல, கமெண்ட்ல ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க பார்த்தேன். நாய வந்து சித்திரவதை பண்ணி இந்த மாரி கொலை பண்றவங்களுக்கு தூக்கு தண்டனை குடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து நாய் வந்து கடிச்சு செத்தா, அவங்க நாய்க்கு ஒண்ணும் தண்டனை குடுக்க மாட்டாங்களாம். அப்போ மனுஷர் செத்தா மட்டும் மனுஷன் மட்டும் நாய சாவடிச்சா மட்டும் தூக்கு தண்டனை குடுங்குறீங்க. நாய் மேல அவ்வளோ பிரியமா இருக்கிறீங்களேங்க. இந்த தோல் உரிச்சு கழட்டி போட்ட சட்டைய மாரி, உரிச்சு போட்ட சட்டை மாரி போயிட்டுருக்கு பாருங்க அந்த நாய். அந்த நாய் ஊர்ல அதிகமா இருக்கு. அந்த நாய்க நீங்க சரி பண்ணுங்க பார்ப்போம். இதே பணக்காரர் ஒருத்தரு அந்த நாய கொண்டு போய் வைத்தியம் பார்த்து எல்லாம் பண்ணி விட்டுட்டு வந்திருக்காரு. அது எப்படியோ அவர் வயித்துக்குள்ள ஏதோ கிருமி போயி, அவரே நாய் மாரி ஆயிட்டார். நாய் மாரி ஆகி செத்தும் போயிட்டார். இது மாரி எவ்வளோ பேர் நாயால வந்து பாதிக்கப்பட்டு இறந்து போறாங்க. எ என்னோட கருத்து என்னன்னா, தெரு நாய்ங்கள்லாம் வந்து அத கொண்டு எங்கேயாவது காப்பகத்திலயோ, எங்கேயாவது ஒப்படைச்சிரணும். எங்கேயாவது ரொம்ப அநியாயம் பண்ணுது. இல்ல நாய் இருக்கிறதுனால திருட்டு போகாது அப்படிங்கிறீங்க. வளர்ப்பு நாய் தாங்க வந்து என்னைக்கும் காவலா இருக்கும். நன்றி உள்ளதா இருக்கும். தெரு நாய் வந்து அது வந்து அவ்வளோதான் கண்டுக்காது. அது எங்க வீட்லயும் அவ்வளோ நாய் தெருவுல இருந்துச்சு. ஆட கட்டி போட்டிருந்தேன். திருட்டு பய வந்தான். எங்கேயாவது குலைச்சிச்சா? எங்கேயாவது காவந்து பண்ணி விட்டுச்சுச்சா? ஒரு நாய் சத்தமும் இல்ல. தெருவுல உள்ள நாய்க்கெல்லாம் திருட்டு பயெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது. என்ன? அப்படிலாம் கிடையாது. அப்படியே ஒருத்தர் போனா போதும். அப்படியே தனியா போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, அது அவ்வளோதான். மனுஷர கூட பார்க்க மாட்டுது. சிங்க வேட்டை மாரி, புலி வேட்டை மாரி அது பாஞ்சு கடிச்சு சாகடிச்சிருது. பச்சை குழந்த வரைக்கும் சாகடிக்குதுங்க. பாவம் தானே! எனக்கு என்னன்னா, நாய் வந்து என் ஆட்டையே கொன்னுட்டு. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, தெருவுல உள்ள நாய்ங்கள்லாம் புடிச்சு காப்பகத்தில அடைங்கன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு எனக்கு நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாய் வந்து இதுக்கு என்ன மாரி எத்தனை பேர் கஷ்டத்துல இருப்பாங்க. அவங்களும் வந்து நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா. அப்பதான் வந்து இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். எனக்கு நாய் வந்து வளர்க்குற நாய் பாசக்கார நாயா இருக்கு. தெரு நாய் புடிக்கலங்க. ஏன்னா